أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أنهم آمنوا واتقوا لمثوبة من عند الله خير لو كانوا يعلمون صدق الله العظيم. கண்ணியமிக்க பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது நான் ஓதி காட்டிய வசனத்திற்கு முன்னால் உள்ள வசனத்தில் கடந்த 3 வாரங்களுக்கு முன்னால் நாம் அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை அறிந்தோம், சொல்லி காட்டினோம். அதில் அல்லாஹ் சொல்றான், அதாவது சூனியத்தை பற்றி சில விஷயங்களை அதில் அல்லாஹ் சொன்னான். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் சூனியம் என்பது ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சூனியத்தை பற்றி மக்களிடத்தில் ஒன்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், அந்த சூனியத்தினுடைய விஷயத்தில் யார் உண்மையிலேயே சூனியத்தை நம்பி இருக்கிறாங்க, யார் அதை மறுக்கிறார்கள், அதை நம்பிக்கை இல்லை, அதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா 2 மலக்குமார்களை அனுப்பி வச்சு சூனியக்காரர்களை போன்றே, சூனியம் கற்றுக் கொடுப்பவர்களை போன்று அவர்கள் 2 மலக்குமார்களை அனுப்பி வச்சான். அவங்கள்ட்ட இந்த மக்கள் சூனியத்தை கற்பதற்காக வந்தாங்க. அவங்க தெளிவுபடுத்துனாங்க, இந்த சூனியத்தை கற்பது பெரிய பாவம் என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தி அவங்களுக்கு அதுக்கு பிறகு மீறி கேட்டவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவங்க அந்த கற்றுக்கொண்டவர்கள் அதை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதற்காக குறிப்பாக இதை பயன்படுத்தினாங்க என்பதெல்லாம் அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ எல்லா காலகட்டங்களிலும் சிஹர் போன்ற அந்த ஷைத்தானிய கலைகள், இது ஷைத்தானிய கலை அப்படின்னு சொல்றாங்க. சிஹர், சூனியம் என்பது ஷைத்தானிய கலை, அது ஷைத்தானுடைய ரகசிய கலை. இந்த கலையை கற்றுக்கொள்வதில், இந்த கலைகளில் மக்கள் ஆர்வம் காட்டி தான் இருந்திருக்கிறாங்க. எல்லா காலத்திலுமே ஆர்வம் காட்டி இருக்கிறாங்க. இப்போ நாம் ஏற்கனவே சொன்னேன், இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் சிஹருடைய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அதை அடுத்து சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ இதில் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அது உச்சகட்டத்தில் இருந்ததுனால அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு மத்தியில் ஏற்பட வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த 2 மலக்குமார்களை அனுப்பி அவர்கள் மூலமாக அந்த சிஹரை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு மத்தியில் உருவாக்குவதற்கு அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செஞ்சான். ஆனாலும் அதிலேயே செஞ்சாங்க, அந்த யூதர்கள் அந்த சிஹரை கற்றுக்கொண்டு நாம் அதை தவறாக பயன்படுத்தணுங்கிறதுல தான் ஆர்வம் காட்டினாங்க. அதற்கு பிறகு காலங்கள் செல்ல செல்ல ஜின்களிலும், அதாவது கெட்ட ஜின்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி மனிதர்களும் சைத்தானிய குணமுடைய சில மனிதர்கள், இவர்கள் எல்லாம் அந்த சூனிய கலைக்கு இருக்குல்ல, இந்த கலைக்கு, இந்த கல்விக்கு தனி உருவம் கொடுத்து அதை ஒரு பாடத்திட்டமாக உருவாக்கி அதை கற்கவும் கற்பிக்கவும் செய்ய ஆரம்பித்தாங்க. எல்லாத்துக்கும் இன்றளவு கூட சொல்லப்படுகிறது, இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்த சில உலமாக்கள், அங்கு சென்று சில விஷயங்களை பார்த்துட்டு வந்த உலமாக்கள் சொல்றாங்க, அதாவது அங்கு சூனியத்திற்கென்றே தனி பாடத்திட்டம் இருக்குது, கற்றுக் கொடுக்கப்படுது, ஆய்வு நடக்குது சூனியத்தை பற்றி. சூனியத்தின் மூலமா எப்படியெல்லாம் நாட்டை கெடுக்கலாம், மக்களை போய் கெடுக்கலாங்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்றளவுக்கு இன்னைக்கும் சூனியத்தை பற்றிய ஆய்வு அங்கே நடந்துகிட்டே இருக்குது இஸ்ரேலில். ஏன்னா யூதர்கள்ட்ட அந்த சூனியம் என்பது இருக்கிறது, அது அவர்களுக்கு ரொம்ப பலன் தரக்கூடிய விஷயமாக அவங்க கருதுறாங்க. கண்ணியத்திற்குரியாம பிற்காலத்தில் என்ன செஞ்சாங்க, நபி அவர்களுடைய காலத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த யூதர்கள் அந்த சூனியத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோடு சம்மந்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த சூனியத்தை உருவாக்கி பரப்புனாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூனியம் கற்றிருந்தாங்க, சூனியத்தின் மூலமாக தான் எல்லாத்தையும் வசப்படுத்தி வச்சிருந்தாங்க என்றெல்லாம் பரப்ப ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி, இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படிலாம் குஃப்ரு செய்யற, ஒமா கஃபர சுலைமான், அதான் இதை குஃப்ர் என்றே சொல்கிறான் அல்லாஹ். இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூனியம் செஞ்சு குஃப்ர் செய்யல,
வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹர், மாறாக ஷைத்தான்கள் தான், அதாவது ஷைத்தான் என்று சொன்னால் உண்மையிலே ஷைத்தானும் அந்த ஷைத்தானுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய ஷைத்தான்களும் மனித ஷைத்தான்களும் இவர்கள் தான் குஃப்ரு செய்து விட்டார்கள், அவர்கள் ஜனங்களுக்கு சிஹரை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள் என்று அல்லாஹ் அதில் சொல்லி காட்டினான், மறுத்து சொன்னான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் பக்கம் இணைச்சி சொன்னதை அல்லாஹ் மறுத்து குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். அப்ப இந்த சிஹர் என்பது உண்மையில இருக்குதா இல்லையா, அதனால பாதிப்புகள் ஏற்படுமா இல்லையா, இதை பற்றி நாம தெரிஞ்சு கொள்ளணும். அதை கற்றுக்கொள்ளலாமா கற்றுக்கொள்ளக்கூடாதா அந்த சிஹருடைய விஷயத்தை. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த சிஹரை பல வகையாக சொல்றாங்க. சிஹர்ல சூனியத்துல பல வகை இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. சூனியத்துல பல வகையான சூனியங்கள் இருக்கிறது. நம்ம பொதுவாக சூனியம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா சூனியத்தை பல வகையாக அவங்க பிரிக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுல முதலாவது சூனியத்தினுடைய வகைகள்ல ஒரு வகை சொல்றாங்க. அதாவது நாம பொதுவாக கண்கட்டி வித்தைன்னு சொல்லுவோம்ல, சில பேர் இந்த கண்கட்டி வித்தையில ஆரம்பத்தில் இப்பவும் நிறுத்துறாங்க. அந்த கண்கட்டி வித்தை, இந்த மேஜிக் செய்யறாங்க, அந்த மேஜிக்கும் அந்த கண்கட்டி வித்தைகள்ல ஒரு வகை தான். இப்ப கண்கட்டி வித்தை இருக்குது, இதுவும் சிஹர்ல ஒரு வகை, இதுவும் சிஹரை சார்ந்ததுதான், சூனியத்தை சார்ந்த ஒன்றுதான். அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் அதன் பக்கம் கவனத்தை திருப்பி விட்டு ஒரு குறிப்பிட்ட செயலின் பக்கம் முழுமையாக கவனத்தை திருப்பி எல்லாரும் கூர்மையா அந்த செயலின் பக்கம் அந்த பொருளின் பக்கம் கவனத்தை செலுத்தும் பொழுது பார்ப்பவர்களின் கவனம் பூரா ஒரே விஷயத்துல உள்ளே அந்த குறிக்கோள்ல இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க பார்வையாளர்கள் இந்த ஒரு வித்தையை காட்டும் போது அதுல கவனம் முழுமையாக செலுத்தும் போது என்ன செய்யறாங்க, இந்த இடைவெளியில அவர்கள் வேறொரு செயலை அதுல செஞ்சு முடிச்சிருவாங்க. பட்டுன்னு ஒரு செயலை வேகமாக துரிதமாக செஞ்சு முடிச்சிருவாங்க. இதுதான் இந்த கண்கட்டி வித்தைங்கிறது. அப்போ நம்முடைய கவனம் பூரா ஒரே விஷயத்துல இருக்கும், இது செய்ய போறாரு இது செய்ய போறாரு. நம்ம கவனம் பூரா நம்ம பார்வைகள் நம்முடைய கவனம் அனைத்தையும் ஒரே பக்கமாக முழுமையாக செலுத்த வச்சுட்டு அவங்க வேறொரு செயலை அந்த இடைப்பட்ட நேரத்துல பட்டுன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க. இப்ப இது ஒரு வகையான சிஹர் தான் என்பதாக, இதுவும் சிஹர்ல ஒரு வகை தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த சிஹர் தான் ஃபிரௌனிடத்துல அந்த சூனியக்காரர்கள், ஃபிரௌனுடைய சபையில ஒரு சூனியக்காரர்கள் செஞ்சாங்க. பாம்பை குச்சிகளை போட்டாங்க, பாம்பாக மாறிச்சு. கயிறுகளையும் குச்சிகளையும் போட்டாங்க, அது பாம்பாக மாறிச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சஹரு அயூனன் நாஸ், அவர்கள் அந்த சூனியக்காரர்கள் ஜனங்களுடைய கண்கள் மீது சூனியம் செய்து விட்டார்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்றான். அந்த கண்களை கட்டி விட்டாங்க, கண்கள் மீது சூனியம் செய்து விட்டார்கள். அப்போ அவங்க முழுமையாக அந்த கவனத்தை அதன் பக்கம் செலுத்த வைத்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யுஹய்யலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ, அவர்களுடைய அந்த சூனியக்காரருடைய கயிறுகளும் தடிகளும் அவர்களின் சூனியத்தால் அவை நெளிந்து ஓடுவதை போல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்கள் மீது அப்படி காட்டிட்டாங்க, நெளிந்து ஓடுறது மாதிரி உங்களுடைய கண்களை நம்ப வைக்கிற அளவுக்கு அந்த ஒரு சூனியம். இது ஒரு வகையான சூனியமாக இருக்கிறது. அதாவது அவங்க கண்களை நம்ப வைக்கிறது, கண்கள் கவனம் போற அந்த, அதாவது இவங்க எதை செய்யவிருக்கிறார்களோ அது நடக்கிற மாதிரி உள்ள ஒரு தோற்றத்தை மாயத்தை ஏற்படுத்தி விடுவது. இதுதான் கண்கட்டி வித்தை அப்படின்னு சொல்றாங்க. கண்கட்டி வித்தைகள்ல பல வகைகள், இது ஒரு வகை. அப்ப இந்த கண்கட்டி வித்தை என்பதும் சூனியத்துல ஒரு வகை தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் அவங்க அர்த்தம் செஞ்சாங்க. அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து பயந்தாங்க. அல்லாஹ் சொன்னா பயப்படாதீங்க, நீங்க உங்க தடியை போடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டது அற்புதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டது உண்மையிலே தடியாக இருந்தது, அந்த தடியைத்தான் போட்டாங்க, அது பாம்பாக மாறிச்சு. இது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதத்தில் உள்ளது. ஆனா அந்த சூனியக்காரர்கள் செஞ்சது போறாம என்ன சொன்னா, அவங்க போட்டது உண்மையிலேயே கயிறு மாதிரி தடி மாதிரி இருந்தாலும் கூட அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்களை முதல்ல அதை நம்ப வச்சாங்க, நம்புற மாதிரி ஆக்கிட்டாங்க. என்ன சொன்னா அது கயிறு தடி மாதிரி, அப்ப அதை பாம்பாக மாறின மாதிரி காட்டிட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு வகையான இது. ரெண்டாவது, இதே செயல் இருக்குது, இந்த கண்கட்டி வித்தைங்கிறது ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் மூலமாகவும் செய்ய வைப்பாங்க. ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் மூலமாக கண்கட்டி வித்தை என்பது செய்ய வைக்கிறாங்க. இது ஒரு ரெண்டாவது வகை ஒரு இது.
வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அவங்க செஞ்சது இருக்குது. இப்போ இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஷைத்தான்கள் தான் அவர்கள் நிராகரித்தார்கள். அப்போ அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான், ஹல் உனப்பியுக்கும் அலா மன் தனஸ்ஸலு ஷயாத்தீன். ஷைத்தான்கள் எதை கொண்டு இறங்கினார்கள் என்பதன் மீது உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? எதை இறக்குனாங்க, எதை செஞ்சாங்க? தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அசீம். அவர்கள் ஒவ்வொரு பொய்யர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள் மீது அந்த சூனியத்தை இறக்கினார்கள். யார் மீது இறக்குனாங்க? ஒவ்வொரு பாவம் செய்யக்கூடிய, இட்டுக்கட்டக்கூடியவர்கள், பொய்யர்கள் மீது இறக்கினார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால் சில கண்கட்டி வித்தைகள், அதாவது ஒன்று இல்லாததை இருப்பதை போன்று காட்டுவது, நம்ப வைப்பது, இது ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் மூலமாகவும் செய்யப்படும். இது இரண்டாவது ஒரு வகையான சிஹர், சூனியம் என்பதாக சொல்றாங்க. அதே போல மூன்றாவது ஒரு சூனியம் இருக்கிறது. இது என்னன்னு சொன்னா, அந்த சூனியத்தின் மூலமாக ஒரு வஸ்துவினுடைய தன்மையையே மாற்றி விடுவது. ஒரு வஸ்துவுடைய தன்மையையே, அசலையே மாற்றிடுறது. ஒரு மனிதனை கூட ஒரு மிருகமாக மாற்றிடுறது, ஒரு மனிதனை கல்லாக மாற்றுறது. இது மாதிரி ஒரு சூனியம், இது கடுமையான ஒரு சூனியமாக இருக்கிறது. அது மாதிரி ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினமாக மாற்றி விடுவது, இப்படி கூட மாற்றக்கூடிய அந்த சூனியமும் இருக்கிறது. இந்த மூன்றாவது சூனியம் இருக்கிறது. இது மாதிரி உள்ள சூனியத்தின் மூலமாகத்தான் பிறருக்கு, மனிதர்களுக்கு பல வகையான இடையூறுகளை அந்த சூனியக்காரர்கள் செய்கிறார். அவர்களுடைய அசல் தன்மையை மாற்றி விடுவது, அவர்களுடைய இயற்கை தன்மையை மாற்றி விடுவது, இது மாதிரி அவருடைய தன்மைகளையே மாற்றி விடுவது, இது மாதிரி சூனியம் செய்யுது. இப்ப இதுல அதான் சொன்ன, ஒரு உருவத்தையே மாற்ற முடியும் சொன்னா அவருடைய தன்மையை கூட மாற்ற முடியும். நல்லா இருக்கிறவனை பைத்தியமாக ஆக்க முடியும், நல்லா இருக்கிறவனை நோயாளியாக ஆக்க முடியும். இப்படிப்பட்ட சூனியம் ஒன்று இருக்கு. அவருக்கு எந்த நோயும் இல்லை, ஆனா நோயாளி மாதிரி அவருக்கு டாக்டர்கிட்ட போனா நோய் இல்லைம்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இவர் நோயாளியாக தான் இருப்பார். அப்ப இது என்னன்னு சொன்னா, அவர்களுடைய இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் மூலமாக இப்படி தன்மையை, அவருடைய தன்மைகளையே மாற்றி விடுவது. இந்த சூனியத்தை சில குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இப்படிலாம் நடத்த முடியாது அப்படின்னு மறுத்தாலும் கூட, அதற்கு பல முஃபஸ்ஸிரீன் மறுத்தாலும், சிலர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதை ஆதாரபூர்வமாக இந்த சூனியம் என்பது இருக்கிறது, இதனுடைய ஹகீகத், இதனுடைய உண்மைத்துவம் என்பது இருக்கிறது, இப்படி செய்ய முடியும், அதனால் மாறுதல்கள் ஏற்பட முடியும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அதாவது அதற்கு பேர் இன்கிலாபே ஹகீகத், உண்மை நிலையை, உண்மைத்தன்மையை, அசல் தன்மையை அப்படியே மாற்றி விடுவது, புரட்டி விடுவது. இது நடத்த முடியும். அதற்கு உதாரணமாக சொல்றாங்க, காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஈமான் கொள்ளல. ஆனா அவங்க வேதங்களை அறிந்திருந்தாங்க. யூத மதத்தினுடைய தௌராத், இன்ஜீல்லாம் நல்லா அறிந்த ஒரு பாதிரியாரா, பெரிய அறிஞராக இருந்தவர், யூத அறிஞராக இருந்தவர். அப்ப அவங்க நிறைய அந்த வேதங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் அறிந்து வைத்திருந்தவர்கள். சஹாபாக்கள் சில விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெளிவுபடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க சொன்னாங்க ஒரு விஷயத்த, அவங்க சொன்ன விஷயத்த அது ஆதாரமாக காட்டுறாங்க. அவங்க சொன்னது கிதாபுகள்ல, ஹதீஸுடைய பிரபலமான கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. காபா அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, லவ்லா கலிமாத்துன் அக்கூலுஹுன்ன லஜஅலனில் யஹூது ஹிமாரா. நான் மட்டும் சில கலிமாக்களை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், சில வாக்கியங்களை, அந்த கலிமாக்களை மட்டும் நான் ஓதல அப்படின்னு சொன்னா யூதர்கள் என்னை கழுதையாக மாற்றி இருப்பார்கள். யூதர்கள் என்னை தெளிவாக சொல்றாங்க, நான் அந்த கலிமாக்களை மட்டும் ஓதலன்னு சொன்னா யூதர்கள் சூனியத்தின் மூலமாக என்னை என்ன செஞ்சிருப்பாங்க, கழுதையாக மாற்றி இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அதை சொல்லிட்டு இந்த காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, கழுதையாக மாற்றி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த களிமாக்கள், அது என்ன களிமாக்கள் அப்படிங்கிறத அடுத்து சொல்றாங்க. என்ன களிமாக்கள்? அதாவது முஅத்தா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கிதாப் முஅத்தா, ஹதீஸுடைய கிதாபுகளில் பிரபலமான கிதாப் முஅத்தா மாலிக்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கிதாபில் இதை பதிவு செய்யப்பட்டிருக்கு.
இந்த சம்பவத்தை இந்த அவங்க சொன்ன அந்த சொல்லை பதிவு செய்யப்படுது. அந்த துவா வந்து நீண்ட துவா. அஊது பிவஜ்ஹில்லாஹில் அஸீம் அல்லதி லைஸ ஷைஉன் அஸமு மின்ஹு பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தில்லதி லா யுஜாவிஸுஹுன்ன பர்ருன் வலா ஃபாஜிர் பி அஸ்மாஇல்லாஹில் ஹுஸ்னா குல்லிஹா அப்படிங்கிற அந்த ஹதீஸ். இப்போ இதுல வந்து இந்த அவங்க சொல்றதை வச்சுதான் சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதனை சூனியத்தின் மூலமாக மனிதனையே என்ன செய்ய முடியும், இன்னொரு உருவமாக மாற்ற முடியும். அந்த அளவுக்கு சூனியத்தில் பவர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி சூனியத்தை பற்றி பல வகைகளாக மார்க்க அறிஞர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு அதை விவரித்து சொல்றாங்க. இதில் நிறைய இன்னும் பல வகைகள் இருக்குது. நம்ம அதெல்லாம் அதுக்குள்ள போனோம்னா நமக்கும் அது தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது, அது தேவையில்லை. ஆனா சூனியம் இப்படி பல வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக மார்க்க அறிஞர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ அந்த காலத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இந்த சூனியக்காரர்கள், சூனியத்தை கற்றுக்கொண்டவர்கள், அவங்க சூனியத்தின் மூலமாக வளமைக்கு மாற்றமான சில செயல்களை செய்யறாங்கல்ல. இப்ப இது அதான் கண்கட்டி யுத்த மாதிரி சொல்றோம், அல்லது வேற சூனியத்தின் மூலம் சைத்தானுடைய சூழ்ச்சி மூலமாக வேறு விதமாக செயல்படுவது, இதையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் நினைக்கிறாங்க, என்ன நினைச்சாங்க, இவங்கெல்லாம் பெரிய நாதாக்கள், அவுலியாக்கள் மாதிரி, அதாவது இவங்க வித்தியாசமான செயல்கள்லாம் செய்யறாங்க. அப்ப இது வந்து என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுறாங்கன்னு நினைச்சு அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அதை மறுத்து அவங்க செஞ்சது பூரா குஃப்ரு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டினான். அவங்க செஞ்சது குஃப்ரான செயல்கள். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பக்கம் நிஸ்பத் செஞ்சு அவங்க பக்கம் இணைச்சு இதை சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அவங்க அற்புதம் என்று நினைச்சாங்க. எப்படி நபிமார்களுக்கு அற்புதம் நினைச்சு அது மாதிரி அற்புதம் நினைச்சாங்க. இதே மாதிரி யூதர்கள் பரப்ப ஆரம்பிச்சாங்க. நபிமார்களுக்கு அற்புதம் நினைச்சுல அதே மாதிரி அற்புதம் தான் இது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம அந்த சூனியத்தினால ஏற்படக்கூடிய அந்த அற்புதத்திற்கும் நபிமார்களுக்கு ஏற்பட்ட அற்புதத்திற்கும் மத்தியில வித்தியாசத்தை பார்க்கணும். சூனியம் என்பது ஒரு கண்கட்டி வித்தை, நம்ம ஏற்கனவே சொல்ல கண்கட்டி வித்தை மாதிரி தான். அப்ப நபிமார்களுக்கு ஏற்பட்டது எந்தவித காரண காரியங்களும் இல்லாமல், எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் அவர்களிடத்துல ஏற்பட்டது அற்புதங்கள். ரெண்டுக்கு மத்தியில வித்தியாசம் தான். அதாவது நபிமார்களுக்கு ஏற்பட்டது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு உதவி, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு தன்மை தான் நபிமார்களுக்கு ஏற்பட்ட அற்புதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ கடல் அந்த கைத்தறி வச்சிருந்தாங்க, கைத்தறியை கீழே போட்டா பாம்பாக மாறிச்சு. இப்ப இதுல வந்து இவங்களுடைய எந்த சூழ்ச்சியோ இவர்களுடைய எந்த தந்திரமோ மந்திரமோ அதுல கிடையாது. எந்த தந்திர மந்திரமோ கிடையாது. அல்லாஹ் சொன்னா போட்டாங்க, உண்மையிலேயே அது கைத்தறி தான், அது வந்து அப்படியே பாம்பாக மாறிச்சு. இப்ப இவங்க ஏதோ அதுல முயற்சி செஞ்சு எதுவுமே செய்யல, இவங்களால அதை செய்யவும் முடியாது. இவங்க நினைச்ச நேரத்தில் கைத்தறியை போட்டோம்னா பாம்பாக மாறவும் செய்யாது. நபிமார்களுக்கு ஏற்பட்ட அற்புதங்கள் சரி, வலிமார்களுக்கு ஏற்பட்ட அற்புதங்கள் சரி, அவங்க தாங்களாக அதை செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் தான் அது நடக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட இறந்தவர்களை உயிர்ப்பிப்பார்கள், கண்ணு பார்வையற்றவர்களை தடவுனாங்கன்னா அப்படி பார்வை வந்துடும். இது எல்லாம் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு தான் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு எழுந்திருப்பாயாக, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நீ சரியாகிடுவாய் என்று கண்ணை தடவுனாங்கன்னா சரியாகிடும். அப்ப அல்லாஹ்வுடைய உத்தரவின் படித்தான் அது நடைபெறுகிறதுடைய, அவங்களாக அதை செய்யல. எந்த நபிமார்களும் அவங்க தாங்களாக அதை செய்யல. தாங்களாக செய்திருக்கணும்னு சொன்னா நினைச்ச நேரம்லாம் அதை செஞ்சிருப்பாங்க, அப்படி செய்யல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தறி கீரை போட்டா பாம்பா மாறிச்சு. அதே மாதிரி தண்ணீர், அவங்க வந்து பிறவனை விட்டு தப்பிப்பதற்காக தன்னுடைய கூட்டத்தாரில் அழைச்சு கொண்டு போறாங்க, குறுக்க தண்ணி வருது. இப்ப அங்க வந்து தண்ணீரை அடிச்சாங்க. இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த பிறகு அடிச்சாங்க. இவங்க முதல்ல போய் அடிச்சிருந்தாங்க, நம்ம தடிதான், நம்ம அற்புதம் இருக்குத, இதை வச்சு அடிச்சு பார்க்கல. அல்லாஹ் உத்தரவு விட்டா அடிச்சாங்க, அது வளர்ந்துச்சு. இப்ப இவங்களுடைய சூழ்ச்சி அது எது இருந்துச்சா, இவங்களுடைய தந்திரம் மந்திரம் எது இருந்துச்சான்னு சொன்னா அதுல எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவி முழுக்க. அதே மாதிரி தண்ணீர் தேவைப்படுச்சு குடிக்கிறதுக்கு, பாறையில அடின்னு அல்லாஹ் சொன்னான், அடிச்சாங்க, அங்க 12 ஊற்றுக்கள் வந்துச்சு. இதுவெல்லாம் குர்ஆன் சொல்லுது இந்த சம்பவங்களை எல்லாம். இந்த அற்புதங்கள் என்பது இதற்கு பின்னணியில் மனிதர்களுடைய அல்லது நபிமார்களுடைய, அந்த அற்புதத்தை நிறுத்தக்கூடிய நபிமார்களுடைய அல்லது அற்புதம் நிறுத்தக்கூடிய வலிமார்களுடைய எந்த சக்தியும் அதுல கிடையாது.
நபிமார்களுடைய சக்தியோ வலிமார்களுடைய சக்தியோ அங்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய சக்தி முழுக்க முழுக்க இருந்துச்சு. இவங்களுடைய தந்திரமோ மந்திரமோ எதுவுமே, இவங்களுடைய முயற்சிகள் எதுவும் அதுல கிடையாது. ஆனா சூனியம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, மறைமுகமான சில இவர்களுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் தான் சூனியம் என்பது. அதான் சூனியத்துல இவர்களுடைய மறைமுகமான செயல்பாடுகள் இருக்கு, வெளியே தெரியாதான, வெளியே தெரியாத மறைமுகமான அந்த செயல்பாடுகள் இருக்கிறது. ஒன்று ஷைத்தானின் மூலமாக செய்ய வைக்கிறது. ஷைத்தானின் மூலமாக செய்ய ஷைத்தான் யாருடைய கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஷைத்தானுடைய செயல்கள் யாருக்கும் தெரியாது. ஷைத்தான் நம்மளை வழி எடுக்கிறான், மனிதனை வழி எடுத்துட்டான், பாவத்தை மூழ்கடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றான். இப்ப இதெல்லாம் ஷைத்தான் கூட்டு போனா அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய செயல்கள், இவைகள் எல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்ப இதுக்கு பின்னணியிலான செயல்பாடு இருக்குது. அல்லாஹ்வுடைய படைப்புகளுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. செயல்பாடுகள் இருந்தாலும் அல்லாஹ் அதுல சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த மாற்றத்தையும் எந்த கெடுதியையும் யாராலும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நான்னா தான் நடக்கும். ஆனால் அல்லாஹ் அதற்கு ஒரு பாதிப்பை, ஒரு விளைவை ஏற்படுத்துகிறான். அது மனிதர்களை சோதிப்பதற்காக ஏற்படுத்தும். ஷைத்தானுடைய சூழ்ச்சியை எல்லாம் தடுத்திருக்கலாம்ல நம்ம நினைக்கலாம். ஷைத்தானுடைய அந்த செயல்பாடுகளை அல்லாஹ் தடுத்து அது நடைபெற விடாமல் தடுத்திருக்கலாமே. அல்லாஹ் ஏன் அதை நடைமுறைப்படுத்தினான், அதை ஏன் செயல்பட வச்சான் அப்படின்ட்டாக்கா, இது நம்முடைய சோதனைக்காக வேண்டி அல்லாஹ் அதை சில இதுகளை நிகழ்த்தி காட்டலாம். நாம அதை நம்புறோமா இல்லையா, நம்முடைய கவனம் அந்த நேரத்தில் எங்க போகுது, அல்லாஹ்வின் பக்கம் போகுதா அல்லது அந்த சூனியக்காரர்களின் பக்கம் போகுதா, இதையெல்லாம் நம்மளை சோதிப்பதற்காக அல்லாஹ் நிகழ்த்துவது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக நபிமார்களுக்கு ஏற்பட்ட அற்புதங்களும் இந்த சூனியக்காரர்கள் மூலமாக தெரியக்கூடிய அற்புதங்கள் போன்று தெரிவதும் ரெண்டுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்ப இந்த சூனியக்காரர்களுடைய அற்புதங்கள், அவங்க நிகழ்ச்சி காட்டக்கூடிய செயல்கள் இருக்கிறது, இது வழமைக்கு மாற்றமான சில செயல்கள் நிகழ்ந்தாலும் கூட, வழமைக்கு மாற்றமாக நிகழ்ந்தா அற்புதம் சொல்லுவோம். வழமைக்கு மாற்றமாக நிகழ்ந்தா அதுக்கு பேர் அற்புதம். அப்ப அந்த அற்புதங்கள் நபிமார்களுடைய புறத்தில் ஏற்படும் பொழுது அதுல பின்னணியில் நபிமார்களுடைய செயலோ அவர்களுடைய தந்திர மந்திரங்களோ எதுவுமே கிடையாது. ஆனால் சூனியக்காரர்கள் செய்வதில் அவர்கள் அதற்கு பின்னணியில அவர்களுடைய தந்திர மந்திரங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு பின்னணியில ஷைத்தானுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் இருந்து செயல்படுவதுதான் அவங்களுடைய அந்த அற்புதமாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்கு மத்தியிலே தான் வித்தியாசம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால மேஜிக் செய்யறவங்க அல்லது யாரோ ஒருத்தர் சூனியக்காரர்கள் சில பேர் தந்திர மந்திரங்கள்லாம் செய்யறாங்க. சில பேர் நம்ம தந்திர மந்திரம் செஞ்சோம்னா அவங்களுக்கு பின்னாடி அவருக்கு பெரிய பாவான்னு சொல்லி பின்னாடி போயிடுறாங்க. அவங்க கடைசியில் வழிகாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க, மக்களை வழிகாட்டின் பக்கம் கொண்டு போயிடுறாங்க. இஸ்லாமியருடைய தோட்டத்துல இஸ்லாமியருடைய பொண்ணு அடித்துட்டு ஏதாவது சொல்லி அவங்க கண்கட்டி இருக்க மாதிரி எதையாவது செஞ்சு காட்டி வழிகாட்டின் பக்கம் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு அத மாதிரி நிறைய குரூப்புகள் நம்ம சமுதாயத்துல இருக்குது. அப்ப இதுவெல்லாம் எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. நம்ம அற்புதமா ஏதோ ஒரு வித்தியாசமா நடக்குது அப்படிங்கறத பூரா நம்பிவிடக்கூடாது என்பதுதான் இது. அவங்கள்ட்ட ஒரு இறைநேசராக இருக்கிறாங்கன்னு சொன்னா ஷரியத்தின்படி முழுக்க முழுக்க ஷரியத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சுன்னத்துக்கு மாற்றமான எந்த செயலையும் அவங்க செய்ய மாட்டாங்க. சுன்னத்துக்கு மாற்றமான எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட இவங்க தான் இறைநேசர்கள். அவங்களுடைய புறத்திலிருந்து தான் அற்புதங்கள் நிகழ்ச்சினாதான் அது அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு ஏற்படக்கூடிய அற்புதங்கள். சில பேர் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கைகள் எல்லாமே ஷரியத்துக்கு வெளிரங்கத்தில் ஷரியத்துக்கு முரணாகவே தெரியும், சுன்னத்துக்கு மாற்றமாக இருக்கும், தொழுகைகளுடைய விஷயத்தில் பொதுபோக்கான தன்மை இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்க சில அற்புதங்களை செஞ்சு காட்டி மக்களை வழிகெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் நிறைய குரூப்புகள் நம்ம சமுதாயத்தில் இப்ப இருக்குது. இப்ப இதுவெல்லாம் என்ன சொன்னா அதற்கு பின்னணியில ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் நிறைய இருக்கு. அதனால இது விஷயத்துல நாம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெறும் அற்புதங்களா நிகழுது, வழமைக்கு மாற்றமான சில செயல் நிகழ்ந்துங்கிறதுனால யாருக்கு பின்னாலே என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த சிஹர் இருக்குது, இந்த சூனியம், இது நாம கற்றுக்கொள்ளலாமா கூடாதா, இதை கற்றுக்கொள்வது கூடுமா கூடாதா அப்படிங்கிற விஷயத்துல மார்க்க அறிஞர்கள் பலவிதமான விளக்கங்களை சொல்லி இருக்கிறாங்க. நான் சுருக்கமாக உங்களுக்கு அதுல ஒரு சில விஷயங்களை சொல்றேன். அபு மன்சூர் ரஹ்மஹுல்லா என்பவர்கள், அவங்க மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். அவங்க சொல்றாங்க, சிஹர்ல சூனியத்துல எல்லா சூனியமும் குஃப்ர் இல்ல. எந்த சூனியம் குஃப்ர்னு சொன்னா, அதாவது ஈமானுக்கு மாற்றமான சொல் செயல்கள் இருந்துச்சுன்னா
அந்த சூனியம் இருக்கிறதே அதை கற்றுக்கொள்வதும் அதை செயல்படுத்துவதும் ஒருவர் செஞ்சார் சொன்னால் அவர் காஃபிராகி விடுவார், ஈமானுக்கு மாற்றமான செயல்களாக இருந்துச்சு சொன்னார். இப்போ இதுதான் அங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல அந்த மக்கள்கிட்ட இருந்த சூனியம். அல்லாஹ் அதை அங்க சொல்லும்போது அதை சொல்லலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குஃப்ரு செய்யல, மாறாக அந்த சூனியக்காரர்கள் குஃப்ரு செஞ்சார்கள் அங்க சொல்றாங்க. இப்ப அவங்க செஞ்ச அந்த செயல்கள் பூரா குஃப்ரான செயல்கள், அந்த செயல்கள் பூராமே அதன் மூலமா செய்யக்கூடிய சிஹர் இருக்குது, அது குஃப்ரு. அதனால இன்னைக்கு எடுத்த உடனே எல்லாத்தையும் காஃபிர் ஆயிட்டாரு, அவன் முஷ்ரிக் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட முடியாது. சில செயல் பாவத்திற்கும் ஷிர்கிற்கும் குஃப்ருக்கும் மத்தியில் வித்தியாசங்கள் இருக்குது. சில பேர் எதெடுத்தால் சிறுக்கு எதெடுத்தால் சிறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, மார்க்கத்தினுடைய அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க தான் அதை சொல்றது. சிறுக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறது. மார்க்கத்தினுடைய அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள். மார்க்கத்தில் எல்லாமே வித்தியாசப்படுத்தி காட்டப்பட்டிருக்கு. பாவம்டா என்ன, எது பாவம், எது ஷிர்கு, எது குஃப்ரு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சூனியம் அப்படிங்கிறது பொதுவாக ஒருவர் சூனியம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவர் காஃபிர் ஆகிட்டாருன்னு சொல்லிட முடியாது. அப்ப சூனியத்துல குஃப்ரான செயல்கள், அதாவது குஃப்ரான செயல் இறை மறுப்புக்குரிய செயல்களை அவங்க செய்யறாங்க. அது அல்லாஹ்வை மறுக்கிற மாதிரி உள்ள செயல்கள், அல்லது ஷிர்கான செயல்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய எதையாவது ஒன்றை நம்பிக்கை வச்சு அதன் மூலமாக அவங்க ஏதாவது செஞ்சா அது குஃப்ரு, அது ஷிர்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஷிர்கு. பொதுவாக சூனியம் செஞ்சுட்டாரு, ஒருத்தர் சூனியம் செய்யறாரு, சூனியமே செய்யறாரு, இருந்தாலும் அவர் இந்த மாதிரி குஃப்ரான், அதாவது ஒரு மேல பிடிக்கிற ஒருத்தர் மேல வெறுப்பு ஏற்பட்டுச்சு, இப்ப அவரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு கெடுதியை செய்யறாரு. அப்படி செய்யறவங்க எல்லாமே காஃபிர்னு சொல்லிட முடியாது. கெடுதியை செய்யறவங்க எல்லாமே காஃபிர் கிடையாது, குஃப்ரு கிடையாது. அது ஷிர்கான விஷயங்களை கொண்டு செய்தால், குஃப்ரான விஷயங்களை கொண்டு செய்தால் அது குஃப்ராக ஷிர்காக ஆகிவிடும். அப்படி இல்லாம பொதுவாக சூனியத்தின் மூலமாக அநியாயம் செய்வார்களேயானால், பிறருக்கு கெடுதிகளை ஏற்படுத்தினாங்க, அடுத்தவர்களுக்கு இடையூறுகள் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது பெரும் பாவங்கள்ல ஒரு பெரும் பாவம். அது என்ன பெரும் பாவமாக ஆகிவிடும். அது பக்கா ஹராமான ஒரு செயல், பெரும் பாவமானது ஹராம்னு சொல்லுவோம். அது ஹராம். அந்த சூனியத்துல அதாவது பாதிப்பு ஏற்படவும் செய்யலாம், பாதிப்பு ஏற்படாமலும் இருக்கலாம். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி உள்ளது. சூனியம் செய்யறது பாதிப்பு ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் அது ஹராமான ஒரு செயல், அது பெரும் பாவங்கள்ல ஒரு பாவம் என்பதாக சொல்லித்தராங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸினுடைய இஸ்திலாஹ்ல சூனியத்தை குஃப்ருன்னு சொல்லப்பட்ட ஒன்று என்னன்னு சொன்னா அது இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நடந்ததான் குஃப்ருன்னு அல்லாஹ் சொல்றான், அதை குஃப்ருன்னு சொல்றான். அப்படி இல்லாம குஃப்ரு இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஹராமாக இருக்கிறது அந்த சூனியம். ஒருத்தர் ஆகுமான முறையில சில காரியங்களை செய்யறார், நல்லதற்காக வேண்டி இத மாதிரி உள்ள சில செயல்களை நல்லதற்காக நன்மைக்காக வேண்டி செய்தார். அதாவது வளமைக்கு மாற்றமாக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்தார். அவருக்கு அந்த கலையை கற்றிருந்து ஒரு நல்லதுக்காக வேண்டி செய்தால் அது ஆகுமானது, நன்மைக்காக வேண்டி செய்தால் ஆகுமானது. நன்மைக்காக வேண்டியான்னு சொன்ன, அதாவது ஒருத்தர் மனநிலை ஏதோ ஒரு இதுல மனநிலை மாறி போய் இருக்கிறார், அவருடைய மனநிலையை மாற்றுவதற்காக, அதுவும் சிகர் தான், மனநிலையை மாற்றுவதற்காக வேண்டி அவருடைய மனநிலையை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக அவர் அதாவது அதுல ஷிர்கு குஃப்ரு இல்லாத விதத்தில் ஆகுமான முறையில் ஏதாவது ஒரு துவாவை ஓதி அவர் அவருடைய மனநிலையை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்னு சொன்னா இது ஆகுமானது, இது ஜாயிஸானது. அதே நேரத்தில் ஆகுமான விஷயங்களை கொண்டு துவாக்களையே அவர் ஓதுறார், அவருடைய நோக்கம் தவறாக இருந்துச்சு, அவரை கெடுக்கிறதுக்காக அவர்களுக்கு இடையூறு செய்வதற்காக செஞ்சா அது ஹராமாக ஆகிவிடும். ஆகமான முறையில் செஞ்சாலும் கூட அது ஹராமாக ஆகிவிடும் என்பதாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இந்த அளவுக்கு நாம சுருக்கமாக விளங்கிட்டோம். இது மாதிரி இது விஷயத்துல தெளிவாக நம்ம ஏதாவது தெரியணும் அப்படின்னு சொன்னா தனிப்பட்ட முறையில கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும் சூனியத்தினுடைய விஷயத்துல. இப்ப இங்க அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் இணைச்சி குஃப்ரு ஷிர்கையெல்லாம் இணைச்சி சொன்னாங்க யூதர்கள். இன்னைக்கும் அப்படித்தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்ததுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மாற்ற மாட்டாங்க, அந்த கொள்கையெல்லாம் மாற்ற மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல அவங்க நபிங்கிறதே அவங்க ஏற்றுக்கொள்ளல. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அவர் ஒரு மந்திரவாதிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க, ஒரு அதிகாரம் படைச்ச அரசர்னு தான் சொல்றாங்க. அப்ப அதனால அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை மந்திரவாதி அப்படிங்கிற கோணத்துல யூதர்கள்
அதை கொண்டு போறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடுத்து அவங்களுக்கு அந்த அவர்களுடைய விஷயத்தில் தான் சொல்றான். கடைசியாக நான் இப்போ ஆரம்பத்தில் ஓதிக்காட்டிய வசனத்தில் வலவ் அன்னஹும் ஆமனு, அந்த மக்கள், அந்த யூதர்கள், அந்த பனு இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்டு வத்தகவ், அல்லாஹ்வை பயந்து நடந்தார். இந்த மாதிரி குஃப்ரான செயல்களை, ஷிர்கான செயல்களை விட்டு அல்லாஹ்வை பயந்து நடப்பார்களே ஆனால் லமஸூபத்தும் மின் இன்தில்லாஹி கைர், அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி இருக்கிறது மிகச்சிறந்த கூலியாக இருக்கிறது. லவ் கானூ யஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான். அறிஞ்சு அதை ஏற்றுக்கொண்டால் நல்லா இருக்குமே. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வதனுடைய காரணம் என்ன? யூதர்கள், அந்த பனு இஸ்ரவேலர்கள் பெரும்பாலும் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு தெரியும். அல்லாஹ் சொல்றவங்களுக்கு இதை மாதிரி நாம படிப்பினை பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி தான் அதை சொல்லி காட்டுறான். இது மாதிரி செயல்களை விட்டுட்டு நீங்க அல்லாஹ்வை பயந்து நடங்க, இது மாதிரி செயல்களை எல்லாம் தவிழ்ந்து கொள்ளுங்கள், முற்றிலுமாக தவிழ்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி எந்த செயல்கள் இருக்கிறதோ மனிதர்களை கெடுப்பதற்காக உள்ள செயல்கள், இதை மாதிரி செயல்களை தவிழ்ந்து கொள்ளுங்க. சூனியத்தின் மூலமா அவங்க செஞ்சது என்ன? கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிச்சு வைக்க வச்சாங்க. அதை தான் குறிப்பா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை மாதிரி உள்ள தீய செயல்களை விட்டும் தவிழ்ந்து கொண்டு அல்லாஹ்வை பயந்து நடந்தா அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் இப்பொழுது எதை கேட்டோமோ அதில் உள்ள படிப்பினைகளை உணர்ந்து அதனுடைய விளக்கத்தை முழுமையாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்து அதை நாம் செயல்படுத்தக்கூடிய, அதன்படி செயல்படக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி